இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக பரம்பிக்குளம்ல இருக்க பேர்ட் வாட்சிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக குரங்குகள் வந்து இல்லை மற்ற விலங்குகளுக்கு ஒரு ஆபத்து வருது அப்படின்னா அது எச்சரிக்கை செய்யணும். டைகர் ஸ்க்ராட்ச் மார்க்ஸா அது? அதுக்கு தகுந்த மாதிரி அனிமல்ஸ் இருக்கணும். அது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஏரியா வேணும். அந்த மாதிரி ஏரியாவெல்லாம் பார்த்து தான் அதோட ஏரியாவே மார்க் பண்ணுறோம். பார்பெட் அப்படி சொல்லுவாங்க. பச்சை கலரில் இருக்கும். நம்ம தத்தக்களும் இருக்கு இல்லைங்க. ஒரு யானை கூட்டத்தில் எத்தனை யானைகள் வேணால் இருக்குமா, பெரிய பெரிய கூட்டமாக இருக்குமா, நிறைய ஆண் யானைகள் இருந்தால் கூட ஒரு பெண் யானையை ஃபாலோ பண்ணி தான் எல்லாமே போகுமா. வெல்கம் டு கோபி ஹாலிடேஸ். இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக பரம்பிக்குளம்ல இருக்க பேர்ட் வாட்சிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கூட வந்து கைடு அண்ணன் முரளி இருக்கார். பயங்கர எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சன். நம்மளுக்கு வந்து இங்கே என்னென்ன பேர்ட்ஸ் இருக்குது, மரங்கள் இருக்குது, என்னென்ன அனிமல்ஸ் இருக்குது, அதோட பிஹேவியர் என்ன அப்படின்றத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருக்குங்க கேட்குறதுக்கே கதையாக. நான் ஃபஸ்ட்டு இந்த பரம்பிக்குளம் ட்ரிப்பை தான் மொத்தமாக கவர் பண்ணணும்னு நினச்சேன். பட் பேர்டு வாட்சிங்காக போகிற ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸே சூப்பராக இருக்கிறதுனால இதையே தனி கண்டென்ட்டாக போடணுன்ற முடிவு பண்ணிட்டோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரணுன்ற ஆசை உங்களுக்கு வரும். தங்கியிருக்க இந்த பரம்பிக்குளம் ஸ்டேயில் கைடன் என்ன சொன்னார்னா, டூரிஸ்ட் வந்து பார்க்க வேண்டிய கரெக்டான டைம் வந்து மார்ச், ஏப்ரல், மே. இந்த டைம்லலாம் வந்து வந்தீங்கன்னா காடுகள் வந்து அவ்வளோ பசுமையாக இருக்காது. ஆனால் அதனால் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் உங்களால் வந்து எதாவது மிருகங்கள் இருந்தால் பார்க்க முடியும். அது ரொம்ப இப்போ நாங்கள் சிறுத்தையை பார்த்தோம். அந்த மாதிரி தூரமாக இருக்க எல்லா அனிமலையும் பார்க்க முடியும். இப்போ காடுகள் நல்லா வளர்ந்துருச்சு, மழை நிறைய வந்து பசுமையாகிடுச்சுன்னா பக்கத்துலேயே பெருசு பெருசாக புதர்கள் வளர்ந்துடும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்க்குறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் சம்மர் லீவில் வந்து எங்கே போகலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது கண்டிப்பாக வந்து பரம்பிக்குளம் ஒன்றாவது ஸ்பாட்டாக வச்சுக்கோங்க. அப்பா எவ்வளோ சவுண்டு கொடுக்குது கேட்குதுங்களா உங்களுக்கு? இது மயிலோட சவுண்டு தான். இந்த ரெட்டவால் குருவி வந்து மிமிக்ரி பேர்டு அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா இந்த ஒரு பறவை 24 வகையான சவுண்டு போடுமா. நம்ம வந்து போகும்போது வெவ்வேறு சவுண்டு கேட்குது, வெவ்வேறு பறவை அப்படின்னு நினைப்போம். ஆனால் இது எல்லாமே ஒரே பறவை போடுற சவுண்டு தாங்க. அதில் மெயினே ஃபீமேல் இருக்குது. லாங் டெயில் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா மெயிலுங்க. டெயில் இல்லாமல் டபுள் ஸ்டைலில் இதில் வரும், ஷேப்பில் வரும். அது வந்து ஃபீமேல் வரும். இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா இது இப்போ இருக்கிற பிளான்ட்டே கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா டைனோசர் காலத்துலேருந்து இருக்கிற பிளான்ட் இது ஒன்று மட்டும்தான். இது இப்போ கூட பார்த்தோம்னா மேக்ஸிமம் ஒரு 100 வருஷம் இருக்கும் இதோட ஏஜே வந்துட்டு. ஆனால் இவ்வளோ சின்னதாக இருக்குது. இல்லை மெதுவாக தான் வளருங்க. வளர்றது நான் சொன்னேன் இல்லைங்க, மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மீட்ரு அவ்வளோதான் ஹைட்டே வரும். அதுக்கு மேலே வளரவே வராது. அது இங்கே இருக்கிற மலைவாழ் மக்கள் இதை சீடர் சாப்பிடுவாங்க. ஆனால் டேரெக்டாக சாப்பிடுவோன்னா போய்சனு. அதை வந்து இங்கே இருக்கிற மக்களும் கட் நேரத்துக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்க, அதை கட் பண்ணி அதை இது மட்டும் எடுத்து சாப்பிடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலலாம் பார்த்தோம்னா அவங்களோட கல்யாணத்துக்குள்ள டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக இந்த தென்னை மரத்தில் ஓலை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே இருக்கிற மலைவாழ் மக்கள் பார்த்திங்கன்னா இதோட லீஃப் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஒரு காட்டுக்குள்ளே மிருகங்கள் போகிற சவுண்டு எல்லாமே ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக குரங்குகள் வந்து வேட்டை மிருகங்கள், சிங்கம், புலி, சிறுத்தை, இந்த மாதிரி மிருகங்கள் வந்து தாக்க வரப்போகுது, மான்களுக்கோ இல்லை மற்ற விலங்குகளுக்கோ ஒரு ஆபத்து வருது அப்படின்னா அது எச்சரிக்கை செய்யுமா. இந்த மாதிரி குரங்குகள் பண்ணுறதை பார்த்து பறவைகளும், இப்போ ரெட்டவால் குருவி மாதிரியான பறவைகளும் இதே மாதிரி ஏதாவது ஆபத்து வருது, வேட்டை மிருகங்கள் வருத சிக்னல் பண்ணுமா. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த மரம் இது வந்து மழு காஞ்சிரம் சொல்லுவாங்க. அது எதுக்கு அந்த பேருன்னா நம்ம மழு வச்சா கூட திரும்பி வரும். மழுன்னா என்ன? மழுன்னா கோடாலி இருக்கு இல்லைங்க, கோடாலி வச்சா கூட திரும்பி வரும். அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான மரம்.
இப்போலாம் பார்த்தோம்னா நம்ம ட்ரெயின் ட்ராக்ல பார்த்தோம்னா காங்கிரீட் பில்லர் போட்டிருப்பாங்க. ஆமாம், முன்னாடி காலத்துலலாம் பார்த்தோம்னா இந்த மரத்தோட தடி தான் போட்டிருப்பாங்க. இதைத்தான் அதிகம் போடுறது. அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம காளை வண்டிக்கு சக்கரை சேர்க்கல யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்க, இதே மரத்தோட தடி தான் யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளோ வெயிட்டாக இருக்கும், வெயிட்டாக இருக்குங்க. டைகர் ஸ்க்ராட்ச் மார்க்ஸா இது? ஓ, அது எதனால் இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் பண்ணுறது? ஏதாவது கோவத்திலையா இல்லை மேலே யாரை ட்ரை பண்ணுதுங்க? மேக்ஸிமம் எல்லாரும் சொல்லுவாங்க இந்த கிராச் மார்க்கிங் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதோட ஏரியா மார்க் பண்ணுறக்காக கிராச் மார்க் பண்ணுறது. அது கிடையவே கிடையாது. அது அந்த ஏரியா மார்க் பண்ணுற இதனால என்ன, இந்த கீழே மண்ணில் வந்துட்டு கிராச் பண்ணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராப்ஸிங் இருக்கும். அது முடிச்சிட்டோம்னா அதோட மரத்து மேலே ஸ்ப்ரே பண்ணிட்டு போயிடும். யூரின் போகிறது ஸ்ப்ரே பண்ணிட்டு போகும். அது ஏரியா மார்க் பண்ணுறது. இது எதனாலேன்னா மேக்ஸிமம் பார்த்தோன்னா ஒரு பைசனையோ சாம்பார் டியரோ ஹண்டிங் பண்ணுற டைமில் அது அப்போதைக்கே சாப்பிடாது இல்லைங்க. அதனால் வந்துட்டு ஒரு அழுகுனதுக்கப்புறம் தான் சாப்பிடும். அந்த புழுவெல்லாம் ஆகும்போது தான் சாப்பிடும். அந்த டைமில் சாப்பிடும்போது டைமில் வந்துட்டு இந்த நகத்துக்குள்ளே பார்த்தோம்னா அந்த புழுவெல்லாம் இருக்கும் நிறையா. அதை க்ளீன் பண்ணுறதுக்காகத்தான் இந்த மரத்தில் கிராச் பண்ணுறது. இப்போ நகத்துக்குள்ளே இருக்கு இல்லைங்க, அதில் கிளியராக இருக்க மட்டும்தான் இந்த கிராச் மார்க்கே. நம்ம வந்து கை வாஷ் பண்ணுற மாதிரி அது இந்த மாதிரி கிராச் பண்ணிக்கும். இல்லைன்னா வாஷ் பண்ணாமல் விட்டுச்சுன்னா அந்த புழுக்கள் அதில் இருக்கும்போது அந்த புழுவே வந்து அந்த நகத்தில் சாப்பிட்டுட்டு அது கண்டிங் பண்ண முடியாதுங்க. அதனால தான் இந்த கிராச் மார்க்கே. ஓஹோ, இது வர வந்துருக்கு. இல்ல அது இப்படி நிக்கிறதா இல்ல ஏறுமா? ஏறி நின்று தான் கிராச் பண்ண முடியும். இங்க கொஞ்சம் ஏறி இது வரைக்கும் நின்று தான் கிராச் பண்ணுவது. ஒரு கால் அப்போ இவ்வளோ ஹைட் இருந்திருக்கு. ரெண்டு கால் நிறுத்தி ரெண்டு கால் இவ்வளோக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே எந்திரிச்சு நின்று இப்படி கிராச் பண்ண முடியும் ஃபுல்லாக. தலை இவ்வளோ தான் வரும். சூப்பர்ல. ஏரியாக்குள்ள ஒரு டைகர் இருக்கு. ஆமாம், இது வந்துட்டு மேக்ஸிமம் இந்த மாதிரி மரத்தில் வந்து அதிகமாக வந்துட்டு கிராச் பண்ணவே பண்ணாது. இது வந்து மரமே கிடைக்காம இருக்கும் இல்லைங்க, அதிகமாக வந்து பிக் ஷோஃபியான்னு மரம் இருக்குது. அந்த மரத்தில் மட்டும் தான் அதிகமாக வந்து கிராச் பண்ணுறது. இது வந்து மரம் பக்கத்தில் இல்லாதனால வந்துட்டு கிராச் பண்ணுறது இது. ஓ, ஓகே, சூப்பர். ஒரு டைகர் வந்து தன்னோட ஏரியாவை 14 கிலோமீட்டர்லேருந்து 40 கிலோமீட்டர் வரைக்கும் மார்க் பண்ணுவான். இந்த ஏரியாக்குள்ளே தனக்கு தேவையான தண்ணியோ சாப்பாடும் கிடைக்குதான்னு பார்த்துக்குமா. ஒருவேளை அந்த சாப்பாடு அதுக்கு தேவையான ஃபுட்டு வந்து கொஞ்சம் கம்மியான ரேடியஸ்லேயே கிடைக்குதுன்னா அது கம்மியான ரேடியஸையே தன்னோட இடமா வச்சுக்குமா. டைகருக்கு வந்து மீட்டிங் பண்ணணும் அப்படின்னு ஒரு டைம் வரும்போது தன்னோட பார்டரில் இருக்க மற்ற டைகர்ஸ் கூட அந்த மீட்டிங் வச்சுக்கிட்டு அது வந்து ஒரு ஃபேமிலியாக தான் இருக்குமா அந்த டைமில். அதுக்கப்புறம் அது குட்டி போடுறது, அந்த குட்டியை பாதுகாப்பாக வளர்க்குறது எல்லாமே ஃபேமிலியாக தான் பண்ணுவாங்களாம். அந்த பார்டர்லேயே குட்டி கொஞ்சமாக வளர வளர அதுக்கும் ஹண்டிங் சொல்லி தருவாங்களாம். அது வரைக்கும் ஃபேமிலியாக ஒன்றா தான் இருப்பாங்களாம். ஒரு டைகரோட நார்மல் லைஃப் வந்து 20 வருஷம் இருக்குமா. இந்த குட்டி டைகர் வளர்ந்துட்டு அது தன்னோட டெரிட்டரியை தேடும் போது அதுக்கு கிடைக்கலன்னா தன்னோட சொந்த பேரண்ட்ஸாக இருக்க டைகரையே கொண்டுட்டு அந்த டெரிட்டரியை அது எடுத்துக்குமா. கொஞ்சம் கேட்க பயங்கரமாக தான் இருக்குது. அதே மாதிரி டைகர் தனக்கு ஃபுட்டு கிடைக்கல அப்படின்னா, தனக்கு குட்டிகள் நிறைய இருக்குது அப்படின்னா தன்னோட குட்டிகளையே சாப்பிட்டுட்டு ஒரு குட்டியை மட்டும் வச்சுக்குமா. இப்போ 3 குட்டி இருக்குன்னா ஒரே ஒரு குட்டியை வச்சுக்கிட்டு மிச்ச குட்டிகள் எல்லாம் கொண்டுருமா. அதுக்கு ஃபுட்டு நல்லா கிடச்சதுனா தான் எல்லா குட்டியுமே வளர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக களிமண் தான். அது ஃபுல்லாகவே. ஓ, ஓகே. இது வந்து நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்னா நம்ம வயரை சுத்தம் பண்ணுறக்காக, வயரை க்ளீன் பண்ணுறக்காக நம்ம ஹாஸ்பிட்டலில் போயிட்டு டேப்லெட்டு அந்த மாதிரி வாங்கி சாப்பிடுவோம். ஓகே. ஆனால் எலிஃபெண்ட்டுக்கு அந்த மாதிரி முடியாது. அதனால் என்ன பண்ணா இந்த களிமண்ணை குத்தி சாப்பிடும் அந்த வயிறை க்ளீன் பண்ணுறதுக்காக. களிமண்ணை குத்தி சாப்பிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தேக்கு மரத்தை தோல் அதெல்லாம் குத்தி சாப்பிடும் வயிறை க்ளீன் பண்ணுறதுக்காக. அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மாதத்தில் 2 டைம் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்குது. அது இது ரோஸ் வுட்டா? வீட்டுக்கு தேவையான எல்லா ஃபர்னிச்சர் செய்யலாம். இப்போ மழை வந்துச்சுன்னா இந்த இடம்லாம் தண்ணியாக இருக்கும், பாம்புலாம் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல? அதிகமாக வந்து ராஜநாகமே பார்த்தீங்கன்னா பரம்புக்குளத்தில் அதிகமாக கேரளாவில் இருக்குல்லைங்க. கேரளாவில் மொத்தம் 14 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது மொத்தமாக. ஓகே. 14 டிஸ்ட்ரிக்டில் அதிகமாக இருக்க வந்து பார்த்தீங்கன்னா பரம்புக்குளத்தில் மட்டும் தான் ராஜநாகம் அதிகமாக இருக்குதுங்க. ஆனால் பாம்பு ராஜநாகத்தை பார்த்தா எல்லாரும் பயப்படுறாங்க. என்னென்னா கடிச்சதுமே அப்போ இறந்து போயிடும். கரெக்ட். அது உண்மை தான் அது. கரெக்ட். ஆனால் மேக்ஸிமம் வந்து அவ்வளோ சீக்கிரமாக கடிக்காது. என்ன ராஜநாகம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க மாதிரிங்க. ஓ, அவ்வளோ சாதுவான பாம்பு. ராஜநாகம் குழந்தை மாதிரியா? ஆமாம், அவ்வளோ சாதுவான பாம்புங்க. நாம் வந்து துன்புறுத்தக்கூடாது அவ்வளோதான். அதே மாதிரி
அதோட மேட்டிங் டைமில் வந்துட்டு பக்கத்தில் போகக்கூடாது. அதே மாதிரி அந்த முட்டை போட்டு அடை கிடக்கிற டைம்லையும் போகக்கூடாது. அந்த மேட்டிங் டைமும் சரி முட்டை போட்டு கிடக்கிற டைம்லையும் நம்ம போகும்போது ஒரு 15 மீட்டர் இருக்கும் போது அது ஒரு சிக்னல் நமக்கு கொடுக்கும். ஊதுற சவுண்டே பயங்கரமாக இருக்கும். அந்த சவுண்டை கேட்டால் நம்மளே மாறி போயிடும். ஓகே. அதுக்கு மேலே நான் பக்கத்தில் பார்க்கணும்னு நினச்சோம்னா அது நம்மளோட இதே கிடையாது. முடிஞ்சது சொல்லி அப்படி பாரசைட் ட்ரீ. ஆமாம், இங்கே பாருங்கள், இந்த மரத்தை அழிச்சின்னு ஒரு மரம் உருவாகிட்டு இருக்கு. அணில் கூடு சார். அது அணில் கூடா? ஆமாம். மேக்ஸிமம் அணில் பார்த்தோம்னா ஓகே நம்ம நினைப்ப ஒரே கூடு மட்டும் தான் கட்டும் அப்படின்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு அணில் பார்த்தீங்கன்னா 3 கூடு கட்டும். 3 கேழு கூடுன்னா இந்த இடத்துல ஒன்றுண்ணா, இந்த மரத்தில் ஒன்றுண்ணா, இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. ஆமாம், 3ஆக கட்டிக்கும். 3ஆக கட்டிக்கிட்டு கூடு மாதிரி தான் இருக்கும், வீடு மாதிரி. குட்டி போட்டுருச்சுன்னா ஒரே கூட்டில் இருக்காது. டெய்லியும் வந்து அந்த குட்டியை தூக்கிட்டு வேறு வேறு கூட்டுக்கு மாற்றிட்டே இருக்கும். ஏன்னா வேறு அந்த கழுகுற அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்க, அதை வந்து பிடிச்சிட்டு போயிருந்த குட்டியை. அதனால் வந்து ஸ்மெல்லும் இருக்கும். ஏன்னா பால் ஊட்டி தானே, அதனால் வந்து கூட்டு மாற்றிக்கிட்டே இருக்கும் டெய்லியும். அது வளர்கிற வரைக்கும் அந்த கூடை மாற்றிக்கிட்டே இருக்குது அந்த மாதிரி. அதே மாதிரி ஒரு டைம் கூடு கட்டிருச்சுன்னா அது சாகிற வரைக்கும் அதே மரத்தில் மட்டும்தான் கூடு கட்டும், வேறு மரத்துக்கே மாறாதுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். அந்த சவுண்ட் வந்து பேர்ட்ஸோட அது இந்த குற்றுவான்னு சொல்லுவாங்க, ஒயிட் பார்பெட் அப்படி சொல்லுவாங்க. பச்சை கலரில் இருக்கும், நம்ம தத்தக்களி இருக்கு இல்லைங்க அதே மாதிரி இருக்கும். அந்த பச்சை கலரில் சின்ன சைஸாக இருக்கும். இங்கெல்லாம் பார்த்தோம்னா மீசை வந்த மாதிரி இருக்கும். ஓகே, நீளம். அதோட பேர் என்ன சொன்னீங்க? ஒயிட் சிக்கடு பார்பெட். ஓகே. வாவ் மாதிரி இருக்கு இந்த இடம். வாவ், ட்ரெக்கிங்கில் இந்த இடம் வந்து வேறு லெவலில் இருக்குது பாருங்களேன். ஓய்யோ, இங்கே வந்து நின்று இந்த மவுண்டெயின்ஸை பார்க்குறது செம்மையாக இருக்குது. நாங்கள் வந்து ட்ரெக்கிங் வந்ததில் இந்த இடம் வந்து டைகர் வந்து ரெஸ்ட் எடுக்கிற இடமா. ஸோ ஈவினிங்கில் டைகர் வந்து இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா மிருகங்களையும் ஈஸியாக பார்க்க முடியுமா. அதனால் அது இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு என்ன மிருகத்தை வேணால் பார்த்துட்டு அதுக்கு பசியாக இருந்தால் மட்டும் வேட்டையாடுமா. ஒரு முறை வேட்டையாடுச்சுன்னா 15 நாளைக்கு அது சாப்பிடவே தேவையில்ல, அந்த அளவுக்கு அது சாப்பிட்ரும். அதே மாதிரி அது வந்து வேட்டையாடிட்டு அது வந்து ஒரு நாள் எத்தனை தண்ணி பக்கத்தில் போட்டுருமா. அந்த வேட்டையாடி அது சாகடித்து போட்ட மிருகத்து மேலே பூச்சி புழுலாம் வர்றதை அது வந்து அதோடு சேர்த்து சாப்பிடுமா, ப்ரோட்டீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 15 நாளைக்கு எதுவுமே பண்ணாதான். ஸோ அது அந்த 15 நாள் கேப்பில் பக்கத்தில் இன்னொரு மிருகங்கள் போனால் கூட அதை வேட்டையாடாதான். அதே மாதிரி புலி வந்து மனுஷங்களை அட்டாக் பண்ணாது, நார்மலாகவே அட்டாக் பண்ணாது. அது ஒரு ஷை அனிமல். அது வந்து இன்னொரு அனிமலை தான் வந்து அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரேஞ்சர்னா. காட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஸ்டே பண்ணுறதுக்கான நிறைய ஹட்டு முன்னாடிலாம் போட்டு வச்சுருந்துருக்காங்க. ஒரு முறை வந்து ஒரு இங்கே வேலை செஞ்சிட்டு இருந்த லேடியை வந்து டைகர் அட்டாக் பண்ணதுனால இந்த மாதிரி காட்டுக்குள்ளே இருக்க ஹட்டெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. மானு மயில் தெரியுதுங்களா உங்களுக்கு? தெரிய தட்டாதரா எதுக்கு தட்டி ஓட வைக்கிற போது. இந்த மானோட கொம்பு வந்து ரொம்ப லைட்டாக இருக்குமா. அது வந்து கொஞ்சம் வளர்ந்து விழுந்து திருப்பி முளைக்குமா. அதோட கழுத்து இவ்வளோ அழகாக இருக்கு பாரு. சூப்பர் சூப்பர் சூப்பர். இங்கே எவ்வளோ மான் இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக அண்ணா வந்து யானைகள் பற்றி சொல்லிகிட்டு இருக்காரு. ஏன் தனியாக ஒரு யானை பிரிஞ்சு போகுது ஃபேமிலியை விட்டுனா, ஒரு யானையை வந்து குட்டி போட்டு பெரிய யானை அம்மா யானை வந்து வளர்த்துட்டே வருமா. ஒரு 7 வருஷம் அந்த யானை நல்லா வளர்ந்து அடல்ட் ஆகி அது வந்து ப்ரீட் பண்ணுற டைம் வந்துருச்சுன்னா அந்த யானையை அந்த கூட்டத்தை விட்டு தனியாக அனுப்பிடுவாங்களாம். நீ வந்து சேம் கூட்டத்தை கூட ப்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அதை விரட்டிடுவாங்களாம். எப்போவுமே ஒரு யானை கூட்டத்தில்
ஒரு பெண் யானை தான் வந்து அதை முன்னின்று நடத்திட்டு போவாங்களாம். ஸோ அதனால் அவங்களே வந்து விரட்டிடுவாங்களாம், நீ போயிடு அப்படின்ட்டு. ஸோ அந்த தனியாக இருக்க யானை வந்து அது தன்னோட ஃபேமிலியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அது தனியாக தான் இருக்கணுமா. கண்டுபிடிச்சிருச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அது கண்டுபிடிக்காமல் இருக்கும்போது தான் நம்ம கார் வரும்போது வேன் வரும்போதெல்லாம் அது விரட்டுறது. அதே மாதிரி ஒரு யானை வந்து குட்டி போடும்போது சுற்றி 4 பெண் யானைகள் நின்றுக்கிட்டு அதோட பாதுகாப்பை, அதாவது நல்லபடியாக குழந்தை பிறக்கிறதுக்கு வேறு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த சேஃப்டியை பண்ணிக்குமா. அது மாதிரி அதுக்கப்புறம் அந்த குட்டியை வளர்க்குறது எல்லாம் சேர்ந்து தான் வளர்க்குமா. ஒரு யானை கூட்டத்தில் எத்தனை யானைகள் வேணால் இருக்குமா, பெரிய பெரிய கூட்டமாக இருக்குமா. நிறைய ஆண் யானைகள் இருந்தால் கூட ஒரு பெண் யானையை ஃபாலோ பண்ணி தான் எல்லாமே போகுமா. கேட்கவே பிரமிப்பாக இருக்குது. அவர் சொல்லும் போதே எடுக்கணும்னு நினச்சேன், கேமரா ஆன் பண்ணுறதுக்குள்ளே வந்துச்சு, அதை நான் சொல்லிட்டேன். ஓகேவா. இந்த மாதிரி ஒரு ட்ரெக்கிங்கில் வந்து பேர்ட் வாட்ச் அப்படின்னு சொன்னாங்கன்னா கூட அது வந்து நம்மளுக்கு இந்த காட்டை பற்றி, இவங்கள பற்றி, நிறைய மிருகங்களை பற்றி இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிட்டே போகிறாங்க. ஒரு வீடியோவில் வந்து நம்ம நிறைய நேரம் ஒரு 1/2 hour 1 hour போட்டால் அதிகமாக யாரும் பார்க்க மாட்டாங்கன்றதுனால இதை முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் போடும். ஆனால் இங்கே வந்து அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. அவரை புலி அட்டாக் பண்ண வந்ததெல்லாம் வந்து சொன்னார். அந்த மாதிரி நிறைய விஷயம், ஒரு காட்டில் தொலைஞ்சு போனால் நீங்கள் எப்படி வந்து சேரணும், இப்படி ஏகப்பட்ட விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கார். நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. ரொம்பவே இன்சைட்ஃபுல்லான ஒரு ட்ரிப்பாக, ரொம்பவே இன்சைட்ஃபுல்லான ஒரு ட்ரெக்கிங்காக வந்து இதை பார்க்குறோம். உங்களுக்கு வந்து நேச்சரை, வைல்ட் லைஃப் பற்றி, ட்ரெக்கிங் பிடிக்கும், இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்ட்டோடு இருக்க பீப்புளெலாம் கண்டிப்பாக ஒரு முறை வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சூப்பரான வீடியோவாக இது வந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், நல்லதாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி பரம்பிக்குளம் போகிறதுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு போ, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் சொல்லிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரம் கோபி ஹாலிடேஸ்.